இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 4-5 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15, 16, 17, 18, 19, 20 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கோடியான பணங்கள் இருந்தாலும் அது அவனுக்கு உயிர் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் உன்னுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களெல்லாம் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். ஒரு செல்வந்தனை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு எவ்வளவுதான் அது மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தாலும், கோடியான பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது அவனுக்கு உயிர் கிடையாது. எவ்வளவு கோடியான பணம் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அது என்ன செய்யாது, உங்களுக்கு ஜீவன் கிடையாது. ஜீவன் கொடுத்தது அவரு. நீங்க எவ்வளவு சேர்த்து வைத்து, அதுக்கு தான் ஓமியாக ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக பொருட்களை சேகரித்து வைத்து அதை களஞ்சியங்களை இடித்து பெரிதாக அதுக்குள்ள நான் எவ்வளவோ பல வருஷங்களுக்கான எல்லா பொருட்களையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். என் ஆத்துமா நல்லா நிம்மதியாக இருக்க முடியாது, குடித்து புசித்து திருப்தியாக இருக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சேகரித்து வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான காரியத்தை. கடந்த நாட்களில் நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். சீன தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடங்கு ஒன்று பெரியதாக கட்டி கொண்டு இருந்தார்கள். அங்கு தானியங்கள், எல்லா தானியங்களும் நல்லா பதப்படுத்தப்பட்டு பல அதாவது யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது போல தங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையான எதுக்காக என்று தெரியல, ஆனால் பல லட்சம் டன் கூடிய தானியங்களை உள்ள என்ன செய்யறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அதை சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு தேசத்துக்கே பரிபூர்ணமாய் கொடுக்க முடியாது. வேதத்துல தான் அப்படி சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு, 7 வருஷம் செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அடுத்து ஒரு 7 வருஷம் பயங்கரமான ஒரு பஞ்சத்தை கட்டளை இடுகிறார். அப்போ தானியம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, எல்லாம் செத்து போயிடுவாங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெரிய காரியம் அந்த ராஜாவுக்கு கட்டளையிட்டு பெரிய அற்புதங்களை செய்து தானியங்களை அங்கங்கு எங்கெங்கெல்லாம் விளையுதோ அங்க கிடங்குகளை கட்டி மக்களுக்காக பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. பஞ்ச காலம் வரும்பொழுது அவர்களுக்கு உணவளிப்பதற்காக அது கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கு ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தேசமாக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், எதவாக இருக்கலாம், ஆண்டவர் யாருக்கு வேணாலும் பேசுவார். பிரியமானவர்களே, இங்கு ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை கோடிகளை சேர்த்து அவன் பதுக்கி வைத்துக் கொண்டு தோட்டத்தில் போட்டு ஒரு 10 கிலோ தங்கத்தை நீங்க எங்கேயோ புதைச்சு வச்சுட்டீங்க, அங்கே வெளிநாட்டு பேங்க்ல எவ்வளோ பணத்தை கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டீங்க, எங்கேயோ லாக்கரில் வச்சுட்டீங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட கொடுத்து வச்சுட்டீங்க, அங்கே கொடுத்து வச்சுட்டீங்க, இங்கே கொடுத்து வச்சுட்டீங்க. அது என்ன நீங்கள் செஞ்சாலும் ஜீவன் போயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் யாருடையதாகும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப இதை அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஐயா, நீ இவ்வளோ சேர்த்து வச்சு எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சுட்ட, உன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வ? அது யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிறது இது சரியா தவறா என்று தெரியாதபடிக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். பொருள் சம்பாதிக்க தேவைதான். உங்கள் தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை, கணவன் மனைவிக்கு தேவை, உற்றார் உறவினர்களுக்கு தேவை. இன்னும் கூட போச்சுன்னா ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த தேவையெல்லாம் செய்ய வேண்டியதான். ஒரு அளவு தான்
நீங்க இருக்க வேண்டியதான். ஆனா மறைத்து வைக்கக்கூடிய, நீங்க பெரிய பண்டக சாலையை கொண்டு போய் சேர்த்து 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 ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறீங்க, யாருக்கும் தெரியாத, பிள்ளைக்கு தெரியாதபடி, மனைவிக்கு தெரியாதபடி எங்கேயாவது கொண்டு போய் இவ்வளவு இது இருக்கு, அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு போய் ஒரு இதுல புதைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு பிரயோஜனமாகும், யாருடையதாகும்? ஆண்டவர் கேட்கிறார் பிரியமான. ஒருவேளை இப்படிப்பட்டதான நிலைமைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். பொருளாசை பொருள் தேவைதான், ஆனா பொருள் ஆசை என்பது அது 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 ஆண்டவருக்கு விரோதமான காரியம். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அது பெரிய ஒரு ஆசை, ஒரு இச்சை. அந்த ஆசை வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு என்ன செய்யறது, அது ஜீவனே போனாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயா இவர் பணத்து மேலே ஆசையாக இருக்கான், இதை காசெல்லாம் கரைச்சி ஊற்றி விடுவாங்க, அப்போ தான் அவருக்கு உயிர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ரொம்ப கவனமாக இருக்குது. சம்பாதிங்க, ஆனால் ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் சம்பாரித்து நான் அதை தானியத்தை கட்டுவேன் அப்படி சரி, அதெல்லாம் அது வீணாய் போகும். ஆண்டவர் சொல்ல, ஒரு மனுஷனுக்கு இந்த பொருளோ இந்த நீ சம்பாதித்து வச்ச பணமோ உயிர் கிடையாது. உயிர் யாருடையது? பரம தகப்பன் கொடுத்திருக்க ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசம் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெரிய அவர் நிறுத்தினார்னா முடிஞ்சு போச்சு. அதை தான் சொல்றாரு, மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், தேவனை நோக்கி தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவை யாருடையதாகும்? நினைச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு மனிதனை பார்த்து, எல்லா மனிதருக்கும் இது பொருந்தும். உன் ஆத்துமா இந்த இரவு எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேகரித்து வைத்தது யாருடையதாகும்? சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. நன்மை செய்யுங்க. நீ சம்பாதிச்சு வச்சதை நன்மை செய்யுங்க. கூடுமான அளவு உங்களுக்கு போதுமானதை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யுங்க. மீண்டும் 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 பல கோடி, லட்சம் கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, டிவிகளில் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தா இத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி, 1000 கோடி ரூபா இங்கே, 1000 கோடி ரூபா அங்கே அப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பணத்தை கொண்டு போய் நீ எங்கேயாவது வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்று இரவு உன் ஜீவன் போச்சுன்னா என்ன செய்யும், யாருடையது ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. மக்களுக்கு கொடுங்க, அரசாங்கத்துக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. அதற்கு மீறி கொண்டு போய் எங்கேயாவது தெரியாத இடத்துல வச்சு ஒருத்தருக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆக்கிறாதீங்க. ஆண்டவர் எச்சரிப்போடு இதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ நீங்கள் பணம் சம்பாதித்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான நிலைமையில யாராவது நாம் இருப்போமே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். அப்படி சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, பொருளாசைக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.